இங்கே அமர்ந்திருக்கிற தேவ ஜனங்கள் வழியாக பரிசுத்தம் அறியப்பட வேண்டும், நீதி நிறைவேற வேண்டும். வல்லமை இருக்கிறது. இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். இயேசு ஒருவனை நிரப்பினால், இயேசு ஒருவனை திருத்தினால், இயேசு ஒருவனுக்குள்ளே வந்தால், இயேசு ஒருவனை கைப்பிடித்தால், இயேசு ஒருவனை சந்தித்தால் அவன் தலைகீழாய் மாறி விடுவான். ஒரே ஒரு சந்திப்பு தான் சகையும் மாறிவிட்டான். ஒரே ஒரு சந்திப்பு தான். லூக்கா 16:19 ஒரே ஒரு சந்திப்பு தான், ஒரு உபதேசமும் இல்லை, அவன் பரிசுத்தம் அடைந்து விட்டான். அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் ஒரே ஒரு சந்திப்பு தான், வேசி மனம் மாறிவிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே ஒரு சந்திப்பு தான், கொலைபாதகன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் சவுல் மனம் மாறிவிட்டான். வாழ்க்கை முழுக்க அப்புறம் அந்த பாவத்தை அவன் செய்யவே இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு சவாலான வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தம் காணப்படுவதனால் இயேசு அறியப்பட வேண்டும். கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக மதங்களெல்லாம் ஆபாசத்தை ஆதரிக்கிறது. ஆலயங்களுக்குள்ளே, கோவிலுக்குள்ளே ஆபாச சிலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. மோட்சத்துக்கு போகணும் என்று எதற்காக ஆசைப்படுகிறாய் என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட மதம் சொல்லுகிறது, அங்கே மது ஆறு ஓடும், நாங்க நல்லா குடிச்சு வெறிப்போம். இந்த உலகத்துல அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்காக வாழ்ந்தவனுக்கு சொர்க்கத்திலே விபச்சாரம் செய்வதற்காக சூழ்நிலைகளை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இஷ்டம் போல் வாழலாம், ஆபாசமாய் வாழலாம், உல்லாசமாய் வாழலாம். இன்னொன்று, ஆலயங்களுக்குள்ளேயே ஆபாச சிலைகளை வைத்து ஆபாசங்களை தெய்வீகமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான் உலகத்திலே, கர்த்தருடைய வேதம், பரிசுத்த வேதாகமம். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நீங்கள் யாவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர். இப்படி பாவிய பரிசுத்தவனாக்கி, பலவீனனை பலப்படுத்தி, முடியாதவனை முடிய பண்ணுகிற அந்த தேவன் அதனால் அறியப்படுகிறார், வெளிப்படுகிறார். நீ பரிசுத்தமா ஜீவிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள மகனே, மகளே. அதனால கர்த்தர் அறியப்பட விரும்புகிறார். மகனே, மகளே, உன்னை அழைத்த நோக்கமே நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். உலகத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, இறைவன் இருக்கிறாரா? அப்படியானால் நான் கும்பிடுகிறேன், நான் பூஜை செய்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் பரிசுத்தம் வரல? ஏன் எனக்கு இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை? ஏன் எனக்கு இன்னும் ஆபாசத்திலிருந்து விடுதலை இல்லை? ஒரு கேள்வியை கேட்கிறவனுக்கு பதிலாக கர்த்தர்